ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலமல்லி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கே வேதநாயகியும் அவங்க தம்பியும் திட்டம் போட்டுட்ருக்காங்க. இங்கே பாருடா தம்பி, எல்லாமே ஸ்மூத்தாக சரியாக போயிட்டுருக்கு. ஆனால் அந்த ஜானகி மட்டும் இந்த கல்யாண மண்டபத்துக்கு வரக்கூடாதுடா. அப்படி வந்தால் அதுவே மிகப்பெரிய சிக்கல் ஆகிடும். அவள் வராமல் நின்னா மட்டும்தான் இந்த கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும். அதுவும் உன் கையில் தாண்டா இருக்குது. இங்கே பாருக்கா, கண்டிப்பாக வரமாட்டா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவங்களோட தம்பி வேதநாயகி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜானகி தான் காமிக்கிறாங்க. அவங்க சரியாக கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இதை வேதநாயகி பார்த்துட்டு செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க. டே என்னடா பெருசாக வீரவசனம்லாம் பேசினேன், ஜானகி வரமாட்டான்னு இப்போ பார்த்தா மண்டபத்துக்குள்ளேயே வந்துட்டாலே, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னும் போது, நீ எதை பற்றியும் கவலைப்படாதுக்கா அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஆட்கள் வச்சு நம்ம ஜானகியை அந்த இடத்துலயே தூக்கிடுவாங்க தர்மலிங்கம். இது பார்த்து வேதநாயகிக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்தியாக்கா, நான் தான் சொன்னேன்ல, ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு பண்ண மாட்டேக்கா, பண்ணிட்டு தான் சொல்லுவேன். இனி கண்டிப்பா இந்த ஜானகி இனி வரவே மாட்டா அப்படின்னதும் வேதநாயகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோட தம்பி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இந்த வேலுவும் ரேணுகா கழுத்துல தாலி கட்டினா அதுவே எனக்கு சந்தோஷம் தான்ங்கிற மாதிரி வேதநாயகி உச்சக்கட்ட சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நம்ம வேலு ரூமில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ முத்தையா என்னடா இது, இப்போ என்னப்பா பண்ணுறது, கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு போது, அப்பா கவலைப்படாதீங்கப்பா, என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பாக வள்ளிக்கழுத்தில் நான் தான் தாலி கட்டுவேன் அப்படின்னு போது, இப்போது நம்ம ஜானகி அம்மாவும் மண்டபத்துக்கு வரப்போகிறாங்கப்பா. ஏன்னா வள்ளியோட ஆசையே அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தன்னை ஆசீர்வாதம் பண்ணணும்னு தான். அதுவும் ரத்னவேலையாவே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, இப்படி உன் அம்மாவை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னதும் உடனே வேலு ரொம்ப சந்தோஷப்பட்டு, உண்மையாவாப்பா சொல்கிறீங்க அப்படின்னு ஜானகிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபோன் ஒர்க் ஆகுதில்ல. என்னப்பா இது, ஃபோன் ஒர்க் ஆகுதில்ல, எனக்கு என்னமோ அவங்க வரக்கூடாதுன்னு எதுவும் தப்பு நடக்குதோன்னு பயமாக இருக்குது அப்படின்னது. சேச்சே, அதெல்லாம் இருக்காதுடா, நீ ரெடி ஆகிட்டு வா. ஆனால் நினைச்சாலும் எனக்கு பதட்டம் இருக்கு வேலு, எப்படிடா நீ வள்ளிக்குளத்தில் தாலி கட்டுவ, கவலைப்படாதீங்கப்பா, என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் வள்ளிக்குளத்துலாம் கட்டுவேன் அப்படின்னுட்டு வேலு ரெடி ஆகுறாங்க. இந்த பக்கம் ரேணுகாவும் ரெடி ஆகிடுறாங்க. அப்பாடா நல்ல வேலை, ஒரு வழியாக நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரேணுகா ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா, நினைச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வேதநாயகியும் தர்மலிங்கமும் சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வள்ளியும் ரெடி ஆகிட்டு நிற்காங்க. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் நடந்தால் அடுத்த முகூர்த்தத்துலேயே நம்ம வள்ளிக்கும் ரஞ்சித்துக்கும் நடக்கணும் இல்லையா, அதனால ஒரே ஐடியா வள்ளியும் ரெடி ஆகிட்டு நிற்காங்க. ஸோ வள்ளியும் நம்ம வேலுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேணுகாவும் இங்கால வேலுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கியூட்டா மாலையெல்லாம் மாற்றிக்கிறாங்க. ஆனால் நம்ம ரேணுகா களத்தில் போடுற மாதிரி நம்ம வள்ளியை தான் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க வேலு. ஸோ நம்ம வேலுவோட மனசு முழுக்க நம்ம வள்ளி மட்டும்தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து வள்ளி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கே பார்த்தோம்னா எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி வேதநாயகியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா தாலியை நம்ம வள்ளிக்கிட்டே கொடுத்து, ஏமா நீ போய் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா அப்படின்னதும் இது கேட்டு வள்ளி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தாலியை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க. என்ன நடந்தாலும் சரி வள்ளி, இன்னைக்கு நான் உன் கழுத்துல தான் தாலி கட்டுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம வேலு யோசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நிரா வள்ளி தாலியை வாங்கிட்டு வராங்க, ஐயர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஐயர் நிரா நம்ம வேலுக்கிட்ட கொடுத்து தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு ப்ரோமோ முடிஞ்சிருது. ஸோ கண்டிப்பாக நம்ம வேலு எப்படியும் வள்ளி கழுத்தில் தான் தாலி கட்டுவாங்க. ஏன்னா கரெக்டா நம்ம தர்மலிங்கத்தோட அடியாட்கள் ஜானகியை கடத்திட்டு போயிருப்பாங்க இல்லையா, சத்யா ஜானகி தடுத்து நிறுத்த வாய்ப்பு இருக்குங்க அநேகமா. உடனே ரஞ்சித் வேதநாயகி பற்றிய எல்லா உண்மைகளையும் ரத்னவேல் கிட்ட உடைப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட வாரிசே, அவங்களோட அண்ணன் பையன் வாரிசே நம்ம வேலுங்கிற உண்மையை உடைப்பாங்க. இதனால ரத்னவேலே செம அதிர்ச்சி ஆகுவாங்க. அப்போ இதனால இந்த வேதநாயகி நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்திருக்காளே அப்படின்னு. ஸோ முறப்பையனை எப்படி ரேணுகாவுக்கு கட்டி கொடுக்கறதுங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிப்பாங்க.
இன்னொரு பக்கம் நம்ம வேலு வந்து அவங்களோட வீட்டு வாரிசு அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே என்ன பண்ணலாம்னா, கண்டிப்பா ரேணுகாவுக்கு வந்து மொற மாமன் ஆக முடியாது இல்லையா, அதனால இவன் என்னோட மாப்பிள்ளை, இவன் தான் என் பொண்ணை கட்டிக்கணும் அப்படின்னு ரத்தினவேலு சொன்னா அந்த இடத்துல ரேணுகாவாலையும் சரி ரேணுகா குடும்பத்தாலையும் சரி எதுவும் பண்ண முடியாது. உடனே வேற வழி இல்லாம நம்ம ரஞ்சித் வேதநாயகி எல்லாம் விரட்டி அடிச்சு கண்டிப்பா வள்ளியை வந்து நம்ம வேலு பக்கத்துல உட்கார வச்சு தாலி கட்ட வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நம்ம கார்த்திக்கும் நீ இப்படி பண்ண மாட்டோம், நான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ண மாட்டேன், நீ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் நான் வந்து உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு கார்த்திக் முடிவெடுக்கலாம். இருந்தாலும் அவன் எங்க வீட்டு வாரிசு, அவனுக்கு எப்படி நாங்க விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும், அதனால வேலு இப்பொண்ணு காலத்துல அப்பா தாலி கட்டணுங்கிற மாதிரி ரத்தினவேலு ஐயாவும் உறுதியா இருக்க வாய்ப்பு இருக்கு. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.